வணக்கம். வர வாரத்துக்கான வீக்லி அனாலிசிஸ் பார்ப்போம். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் வந்து நான் நிஃப்டியோட வீக்லி சார்ட் லோட் பண்ணியிருக்கேன். போன வாரம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, 24,870, 24,300 கீ லெவல்ஸ். 24,870க்கு மேல இருக்கிற வரைக்கும் புல்லிஷ். 24,300 கீழ போனா பேரிஷ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். போன வாரம் மார்க்கெட் வந்து 24,870க்கு மேல இன்னொரு லெவல் நமக்கு காமிச்சிருக்கு. 25,235ல மார்க்கெட் போன வாரம் க்ளோஸ் ஆச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹையரா ஓப்பன் ஆயிருந்தாலும் அங்கிருந்து வந்து தொடர்ந்து ஃபாலுங்க. பெரிய ஃபால் எஸ்பெஷலி ஃப்ரைடே அன்னைக்கு மிகப்பெரிய ஃபால் வந்தது. நிஃப்டி வந்து மறுபடியும் இந்த 24,870 பக்கமே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. 24,870 வந்து ஒரு கீ லெவல் நான் சொல்லியிருந்தேன். முன்ன வந்து அது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்தது. இப்போ மார்க்கெட் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்குது. மார்க்கெட் வந்து வேகமா மேல போயிட்டு அங்கிருந்து ஃபாஸ்டா கீழ வந்திருக்குங்க. ஷார்ட் டெர்ம்ல இது வந்து ஒரு ஹை லெவலா இருக்கலாம். மார்க்கெட் வந்து இத உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஷார்ட் டெர்ம்ல. குளோபல் மார்க்கெட்ஸும் பாத்தீங்கன்னா, முக்காவாசி மார்க்கெட்ஸ் வந்து போன வாரம் பயங்கரமா விழுந்துருச்சுங்க. யுஎஸ்லாம் பாத்தீங்கன்னா 3, 4% டவுன். நாஸ்டாக் வந்து 4.7% டவுன். என்விடியாலாம் பயங்கரமா கிராஷ் ஆயிருச்சு. இந்தியா பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு 1.2% தான் விழுந்திருக்கு. யூரோப்லாம் பெரிய ஃபால். ஏசியால ஜப்பான் மறுபடியும் வந்து ஒரு 5% வரைக்கும் விழுந்திருக்கு. ஸோ குளோபல் கியூஸ்லாம் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. குளோபல் லெவல்ல பிரைஸ் மொமெண்டம் பேரிஷா இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி கூட பாத்தீங்கன்னா 3:30க்கு 6 செப்டம்பர் அன்னைக்கு 24,900 பக்கம் இருந்துச்சு. ஆனா க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா 24,770 வந்துருச்சு. இன்னும் கூட கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மண்டே வந்து நம்ம ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் விட்னஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ஃபால் பாத்தீங்கன்னா, முக்கியமா அதுல எஃப்ஐஎஸோ, டிஐஎஸோ பெருசா செல் பண்ணலங்க. போன வாரம் நீங்க கேஷ் மார்க்கெட் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து 2,430 குரோர்ஸ் பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 7,400 குரோர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. மொத்தமா இன்ஸ்டிடியூஷனல் பையிங் பாத்தீங்கன்னா 9,872 குரோர்ஸ். ஸோ இந்த ஃபால் பாத்தீங்கன்னா, ரீட்டைலோட ஒரு பேனிக் ஃபாலா இருக்கலாம். அடுத்து போன வாரம் எஃப்ஐ அவங்க பொசிஷன்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். கேஷ் மார்க்கெட்ல 5 டேஸ் கண்டினியூஸா பை பண்ணியிருந்தாங்க. ஆனா லாஸ்ட் 2 டேஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா, கடைசி நாள் வந்து அவங்க லாங் பொசிஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப ஷார்ட் பொசிஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா, 3 அணில இருந்தே வந்து அவங்க லாங் பொசிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டே வராங்க. ஸ்டாக் டெரிவேட்டிவ் செக்மென்ட்ல. சோ முன்ன இருந்த அளவுக்கு போன வாரம் இருந்த அளவுக்கு எஃப்ஐஸ் வந்து கண்டிப்பா புல்லிஷா இல்லைங்க. கேஷ் மார்க்கெட்ல செல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 2 டேஸ். இண்டெக்ஸ்ல ஷார்ட் பொசிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா லாங் பொசிஷன்ஸ் பயங்கரமா கம்மி பண்ணிட்டாங்க. எஃப்ஐஎஸ் உடைய சென்டிமெண்ட் வந்து மோர் ஆன் த பேரிஷ் சைடு தான் இருக்கு. டிஐஎஸ் பாத்தீங்கன்னா, இங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் டிஐஎஸ் எதுக்கோ ஒரு ரீசனுக்கு வந்து பெருசா ஹெட்ஜிங் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப காஷியஸா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வாரம் பாத்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹெட்ஜஸ் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ் காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப தெரியுதா? ஹெட்ஜிங் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதிலயும் முக்கியமா நோட் பண்ணீங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு பெரிய ஃபால் வந்துச்சு. அதுல அவங்க ஹெட்ஜிங் லெவல்ஸ் வந்து கம்மி பண்ணல. இன்னும் வந்து அவங்க ஆட் தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹெட்ஜஸ் வச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து இன்னும் ஒரு லெக் ஆஃப் ஃபால் இருக்கலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அடுத்து வந்து ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். எஃப்ஐஎஸ் ஏற்கனவே ஷார்ட்டா மாறிட்டாங்கன்னு பார்த்தோம். ரீட்டெயில் பாத்தீங்கன்னா, இன்னும் பயங்கரமா லாங் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபால்ல. ப்ராப்ஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க சிக்னிஃபிகன்ட்டா. டிஐஎஸ் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹெட்ஜிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ, ப்ராப் அண்ட் டிஐஎஸ் 3 பேரும் பாத்தீங்கன்னா, அவங்க சென்டிமெண்ட் எல்லாம் நெகட்டிவா தாங்க இருக்கு. ரீட்டைல் மட்டும் தான் ரொம்ப லாங் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபால்ல. மோஸ்டா எஃப்ஐ அண்ட் ப்ராப் வந்து ஒரே டைரக்ஷன்ல அவங்க பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஷார்ட் சைடுக்கு மாறி இருக்காங்க. அவங்க எந்த சைடு மாறுறாங்களோ மார்க்கெட் மோஸ்டா அந்த சைடு தாங்க மூவ் ஆகும். ஹிஸ்டாரிக்கலா அதை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ, ப்ராப், டிஐ 3 பேருமே வந்து ஷார்ட் சைடுக்கு தான் மாறி இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து லைக்லி டு பி பேரிஷ். அடுத்து வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட். இப்ப நிஃப்டியோட வீக்லி மேக்ஸ் பெயின் பாத்தீங்கன்னா, நமக்கு 4ஆம் தேதியே ஒரு சிக்னல் வந்துருச்சுங்க. தொடர்ந்து வந்து 14 ஆகஸ்ட் 14, 16ல இருந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த 3ல இருந்து 4 பாத்தீங்கன்னா மேக்ஸ் பெயின் ஃபால் ஆச்சு. 4ல இருந்து 5 பாத்தீங்கன்னா மேக்ஸ் பெயின் மறுபடியும் ஃபால் ஆச்சு. சென்டிமெண்ட் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. இங்கேயே வந்து நம்ம புல்லிஷ் பொசிஷன்ஸ் இங்க போட்டிருந்தோம்னா, இங்க வந்து நம்ம எக்ஸிட் ஆயிருக்கணும். மார்க்கெட் அத தொடர்ந்து இப்ப இன்னும் சரிவை தான் சந்திச்சிட்டு இருக்கு. மேக்ஸ் பெயின் வந்து ஃபால் ஆயிருக்கு. பிரைஸும் ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டி வந்து ஒரு பேரிஷ் அவுட்லுக்ல தான் இருக்கு.
மந்த்லி மேக்ஸ் பெயின் பாத்தீங்கன்னா, போன வாரம் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இன்கிரீஸ்ல பாத்தீங்கன்னா, பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இன்னும் லாங் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணல. அதாவது மந்த்லி எக்ஸ்பைரிலலாம் பொசிஷன்ஸ் ஆட் பண்றாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகல இந்த ட்ரெண்ட பாத்து. அவங்க பொசிஷன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மறுபடியும் மார்க்கெட் பாத்தீங்கன்னா, அந்த மேக்ஸ் பெயின்ட்டுக்கே வந்துருச்சு. 25,000 வந்துருச்சு. இன்னும் கீழயே வந்துருச்சு. இந்த ஃபால்ல அவங்க அவங்களுடைய பொசிஷன்ஸ மறுபடியும் சேஞ்ச் பண்ணல. இன்கிரீஸ் ஆனாலும் சேஞ்ச் பண்ணல. டிக்ரீஸ் ஆனாலும் சேஞ்ச் பண்ணல. மந்த்லி ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் உடைய வியூ பாயிண்ட் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் இப்போதைக்கு இந்த 25,000 சுத்தி தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க வியூ பாயிண்டா இருக்கு. இந்த கிராஃப்ஸ நீங்க முக்கியமா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ளூ லைன் வந்து எப்படி போதோ அதுக்கேத்த மாரி நம்ம மாறிக்கணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு 1 டே லேக் இருக்கும். இப்ப இது வந்து நமக்கு எண்ட் ஆஃப் டே தான் கிடைக்குது. ஸோ இது கீழ விழுந்துருச்சுன்னா, அடுத்த நாள் தான் நம்ம அந்த பொசிஷன்ஸ எக்ஸிட் ஆக முடியும். ஸோ உடனே நம்ம அத எக்ஸிட் பண்ண முடியாது. இத இன்னும் ஃபர்தர் எப்படி டீடைல்டா யூஸ் பண்றது அப்படின்னு வந்து நான் YouTube டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேங்க. இங்கிலீஷ், தமிழ் டியூட்டோரியல்ஸ் இருக்கு. டூல் கிட்லயும் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு 1 வீக் ஃப்ரீ ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஃப்ரீயாவே எடுத்து யூஸ் பண்ணி பாத்துக்கலாம் ஒரு 1 வீக்குக்கு. உங்களுக்கு செட் ஆகுதா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த டியூட்டோரியல்ஸ்லாம் பாத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த டூல் கிட்டோட ஒவ்வொரு பேஜுக்கும் நான் டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த டியூட்டோரியல்ஸ் பாத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஃப்ரீ ட்ரையல் எடுத்து உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. அடுத்து வந்து மேக்ஸ் பெயின் ஸ்கிரீனர். இந்த ஃபால்லயும் பாத்தீங்கன்னா, சில ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் ஒரு புல்லிஷ் அப் ட்ரெண்டோட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது என்னென்ன ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா, எஸ்பிஐ கார்ட், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், எல்டிஐ மைண்ட்ரி, கோஃபோர்ஜ். இங்க பாத்தீங்கன்னா, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு அப் மூவ்ல இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாளா ஃபிளாட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸ் பெயின் இன்கிரீஸ் ஆச்சு. அதுலேருந்து ஒரு பெரிய அப் மூவ். 6 செப்டம்பர் ஃபால்ல கூட பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ். அடுத்து நான் எல்டிஐ மைண்ட்ரி போடுறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பு. மேக்ஸ் பெயினும் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் டே அப் தான் இருக்கு. பட் ரொம்ப வந்து ஒரு ட்ரெண்ட்ல இல்ல எல்டிஐ மைண்ட்ரி. கோஃபோர்ஜ் பாத்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து ஒரு ஃப்ரெஷ் அப் ட்ரெண்ட் வந்திருக்கு கோஃபோர்ஜ்ல. ரொம்ப நாளா படிப்படியா மேல ஏறிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரெஷ் அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் வந்து நீங்க டூல் கிட்ல பாத்துக்கலாம். நான் சொன்ன மாரி 1 வீக் ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. நீங்க எடுத்து பொறுமையா நீங்க பாத்துக்கலாம். இந்த வாரத்துடைய அனாலிசிஸ் வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணணும்னா, எஃப்ஐஎஸ் வந்து கண்டிப்பா மோர் ஆன் த பேரிஷ் சைட் மாறி இருக்காங்க. டிஐஎஸ் வந்து இன்னும் ரொம்ப காஷியஸா இருக்காங்க. ப்ராப்ஸ் வந்து ஷார்ட்டா இருக்காங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டில வந்து ஒரு மாரி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேரிஷா தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பேர்ஸ் உடைய கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு. இதான் இந்த வாரத்தோட அனாலிசிஸ். இன்னொரு பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். வணக்கம்.